வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக திமுகவை நெருங்குகிறது, இன்னும் சொல்லணும்னா திமுகவை தற்கொலை செய்ய அழைக்கிறது பாஜக என்று பல அரசியல் வல்லுநர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற நேரத்துல மீண்டும் அமலாக்கத்துறையை வைத்து திமுக எம்பியும் முன்னாள் ஒன்றிய இணை அமைச்சருமான ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கல. இது உச்ச நீதிமன்றமே ஜாமீன் விதி சிறை விதிவிலக்குன்னு சொன்ன பிறகும் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் வேறு விதமாக இருக்கிறது, அவருக்கு மட்டும் ஜாமீன் விதிவிலக்காகவும் சிறை விதியாகவும் ஏன் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் மேலோங்கி இருக்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த விவகாரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திமுகவை பாஜக நெருங்குகிறது என்று அரசியல் நோக்கர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்தார்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்களுடைய உள்ள கிடக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் பேரியக்கமாக திகழ்கிற அமைப்பு தான் இப்போது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் பாஜகவினுடைய தூக்கத்தை தொலைக்கக்கூடிய ஒரு பேரியக்கமாக இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஆம் ஆத்மி கட்சியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏதாவது ஒரு வகையில் திரிணாமுல் காங்கிரஸை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏன் காங்கிரஸ் கட்சியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களால் ஏற்கவே முடியாது என்பதற்கு செந்தில் பாலாஜி விவகாரம் ஒரு சாட்சியாகவே திகழ்கிறது. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியினுடைய தலைவர் என்கிற அந்த நிலையிலிருந்து சந்திரசேகர ராவ் அவர்களினுடைய மகள் கவிதாவை இந்த வழக்கில் கொண்டு போய் சேர்த்தார்கள். கவிதா இந்த வழக்கில் எந்த விதத்திலும் தொடர்புடையவர் இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் சந்திரசேகர ராவை முடக்கிவிட வேண்டும், அல்லது ஒரு பேரத்தை பாரதிய ஜனதா கட்சி பேசுவதற்கான வாயிலை சந்திரசேகர ராவ் திறந்து வைக்க வேண்டும். இந்த ரெண்டை தவிர வேறு எந்த நோக்கமும் அவருடைய கைதுக்கு பின்னால் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அவற்றையெல்லாம் செய்வதற்கு கூட கவிதாவை காட்டி அச்சுறுத்த வேண்டி இருந்தது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நிலையிலிருந்துதான் செந்தில் பாலாஜியையும் அணுகினார்கள். 2 விதமான நடவடிக்கை செந்தில் பாலாஜி மீது. ஒன்று, செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க கோயம்புத்தூரை மையப்படுத்தி, அதாவது கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி இருக்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு அல்லது இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செல்வாக்கு இல்லாமல் பொய்த்து போய்விடும், அவர்களுடைய உண்மை முகம் அம்பலப்பட்டு போய்விடும். அதனால் செந்தில் பாலாஜியை முடக்கிவிட்டால் அந்த பிம்பம் உடையாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் இந்த நேரத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். அண்ணாமலை செந்தில் பாலாஜி கைதினுடைய 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. செந்தில் பாலாஜிக்கு கழுத்துக்கு மேல கயிறு தொங்கிட்டு இருக்கு, இன்னொரு 1 வாரத்துக்குள்ள அவர் கைது செய்யப்பட்டுருவார்னு சொன்னார். அப்ப அண்ணாமலைக்கு அந்த தகவலை யார் சொன்னார்கள்? இல்லை என்று சொன்னால் அண்ணாமலை இடத்திலே சொல்லிவிட்டுத்தான் இந்த கைது படலம் நடந்ததா, அண்ணாமலை சொல்லித்தான் இந்த கைது படலம் நடந்ததா? இந்த 2 கேள்விகளுக்கு இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பிலோ அமலாக்கத்துறையினுடைய தரப்பிலோ பதிலே சொல்லப்படவில்லை. ஏறக்குறைய ஓராண்டை கடந்து விட்டது. நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை செந்தில் பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக போயிருந்தால் செந்தில் பாலாஜியினுடைய கைது நடவடிக்கையே நடந்திருக்காது. சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டார். உச்ச நீதிமன்றம் அருமையான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. சிறையில எடுத்து நீங்க காவலில் எடுத்து விசாரிக்கிற குற்றவாளிகளினுடைய சாட்சியங்களை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டதற்கு பிறகாவது சமரசத்திற்கு வந்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பிணை சாத்தியப்பட்டிருக்கும். அதுக்காக கவிதாவும் சஞ்சய் சிங்கும் மணிஷ் சிசோடியாவும் அவர்களெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நான் இழிவுபடுத்த விரும்பல. அதெல்லாம் உண்மையும் கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனா இந்த கட்சிகளை பழி வாங்குவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி வாங்குவது என்பது ஒன்றிய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் பிரதானமாக இருக்கிறது என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. எல்லாரையும் வெளியில விட்டாச்சு, ஏன் செந்தில் பாலாஜியை வெளியில விடல? மிஷன் இன்னும் அக்கம்ப்ளிஷ் ஆகல, அதுதான் உண்மை. நீங்க என்ன நோக்கத்துக்காக கைது செய்தீர்களோ
அந்த நோக்கம் ஓராண்டு கடந்த பிறகும் நிறைவேறாமலேயே இருக்கிறது. அதனால்தான் இப்போது புதிய தூண்டிலை ஜெகத் ரட்சகன் மூலமாக போடுகிறீர்கள். ஜெகத் ரட்சகனுடைய வழக்குல உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையோடு பேச வேண்டும் என்று சொன்னால் சில தவறுகளும் நடந்திருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க இப்ப என்ன செய்திருக்கிறீங்க? தண்டனையாக அபராத தொகையாக விதிக்கப்பட்டிருக்கிற தொகை எவ்வளவு? இது எல்லோருக்கும் பொருந்துமா என்று கேட்டால், இதற்கு முன்பு கர்நாடக மாநிலத்திலே ரெட்டி சகோதரர்கள் என்று அரசியல் பிரதானமாக பங்கு வகித்த தொழிலதிபர்களாக இருந்த, இங்க எப்படி ஜெகத் ரட்சகனை இப்ப ஒரு தொழிலதிபர், கல்லூரிகளை எல்லாம் வைத்திருக்கிறார், தொழில் நிறுவனங்களை எல்லாம் நடத்துகிறார், அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றெல்லாம் பார்க்கப்படுகிறதோ, அதே போன்றுதான் கர்நாடகத்தில் ரெட்டி சகோதரர்கள். அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள், அந்த வழக்கினுடைய திசை வழி போக்கு, இவையெல்லாம் எப்படி இருந்தது? அவர்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதா? ஏறக்குறைய இதே போன்ற வழக்கு தான் அதுவும். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வளங்களை கொள்ளையடித்ததாக கூடுதலாக சில வழக்குகளும் அவர்கள் மீது பதியப்பட்டது. ஆழ்கடத்தல் போன்ற வழக்குகள் எல்லாம் பதியப்பட்டது. அந்த வழக்குல என்ன தண்டனை ரெட்டி சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு இதுவரை யாருமே பதில் சொல்லவே இல்லை. ஏன் என்று கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசியும் அருளும் இருந்தால் தண்டனையிலிருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளலாம், தங்களை தப்ப வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி கேடயமாக பயன்படும் என்பது இந்திய துணை கண்டத்தில் இப்போது எழுதப்படாத விதியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை என்று சொன்னால், செந்தில் பாலாஜி வழக்குல 6 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு சார். உயர் நீதிமன்றத்தில் 3 முறையும், கீழமை நீதிமன்றத்தில் 3 முறையும் மறுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றமே ஒரு முறை அதை ஒத்தி வைத்துத்தான் மறுத்தார்கள். நேரடியாக மறுக்க முடியாமல் ஒத்தி வைக்கப்பட்டு அந்த ஜாமீன் என்பது மறுக்கப்பட்டது. இப்போது மீண்டும் ஜாமீன் வழக்குல எந்த விதமான தீர்ப்பும் வழங்கப்படாமல் விசாரணைகள் எல்லாம் முற்று பெற்று விட்டது. ஏன் கவிதாவுக்கு சொன்னதை உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றங்களில் செந்தில் பாலாஜிக்கு சொல்லப்படல? ஏன் மணிஷ் சிசோடியாவுக்கு சொன்னது செந்தில் பாலாஜிக்கு சொல்லப்படல? ஏன் சஞ்சய் சிங்குக்கு சொன்னதை செந்தில் பாலாஜிக்கு சொல்லல? இன்னும் ஒருபடி மேலே சென்று கேட்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னதை ஏன் செந்தில் பாலாஜிக்கு சொல்லல? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை வழக்குல ஜாமீன் கொடுத்தாச்சு. சிபிஐ தொடுத்த வேறு ஒரு வழக்குல தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்காம இன்னும் சிறை கொட்டடியில இருக்கிறார்ன்றது எல்லோருக்குமே தெரியும். அதே நேரத்துல இவ்வளவு பேருக்கும், ஏன் ஹேமந்த் சோரனுக்கும் விடுதலை கிடைத்தது ஜாமீன்ல? இவ்வளவு பேருக்கும் விடுதலை கொடுத்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பிணை கொடுக்க மறுப்பதும், பிணையை தாமதிப்பதும், பிணை கொடுப்பதற்கான கதவுகளை மூடியே வைத்திருப்பதும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி அச்ச உணர்விலேயே நகருகிறது. பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு நிம்மதி மூச்சு விட முடியாமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். ஏதாவது ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கி விடுவதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்துக்கு நகராமல் பார்த்து கொள்வதற்கு ஒரு முயற்சியை இந்த கைதுகளின் மூலமாக, இந்த வழக்குகளின் மூலமாக மேற்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இந்த வழக்கினுடைய போக்கிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று, நீங்கள் எத்தனை வழக்குகள் பதிவு செய்தாலும் சரி, எத்தனை நெருக்கடிகள் கொடுத்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையோ, இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிற அதனுடைய மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியால் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க முதலமைச்சர் இப்போது ஒரு பயணம் புறப்பட்டு போயிட்டாரு. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரு பாரபட்சமான நடவடிக்கை, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு அரசு ஒரு மாநிலத்தை அணுகியது. இன்னும் ஒருபடி மேலே சென்று இப்போ கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கூட 2 தினங்களுக்கு முன்பு ஒதுக்க மறுத்திருக்கிறார்கள் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இதுவரைக்கும் பதில் சொன்னதா ஒன்றிய அரசு? இல்ல. உங்களை எல்லாம் எதிர்பார்க்காம ஒன்றிய அரசு கல்விக்கான அந்த நிதியை கூட ஒதுக்கவில்லை என்று சொன்னாலும், தரவரிசை பட்டியலில் 43 கல்லூரிகள் தமிழ்நாட்டிலிருந்து தான் வருகிறது என்கிற அளவுக்கு இந்த கட்டமைப்பை பலப்படுத்தி வைத்தது மட்டுமல்ல, நீ என்ன நிதியை கொடுக்கிறது? என்னுடைய மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்கிக் கொண்டு என்னுடைய மாநிலத்தினுடைய நிதி வருவாயை நானே பெருக்கிக் கொள்கிறேன் என்று துணை கட்டத்தில் ஒரு முதலமைச்சர் பிரதமருக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான். நீங்க கணக்கில் எடுத்து பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போக முடிஞ்சுதா? ஏன் அண்டை மாநிலங்களாக இருக்கிற பினராயி விஜயன் போனாரா? சித்தராமையா போனாரா? எந்த முதலமைச்சர் இப்படி போய் தன்னுடைய மாநிலத்துக்கு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தார்?
1 டிரில்லியன் எக்கானமின்றத ஒரு இலக்காகவே நிர்ணயித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பயணிக்கிறாரு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கவே முடியாது என்பதற்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்கிறது. இதையும் இப்போது மீறி என்ன தேவை இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சொன்னது போல அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் தான் ஜெகத் ரட்சகனுக்கு அமலாக்கத்துறை விதித்திருக்கக்கூடிய அபராதமா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி இன்னும் விடுவிக்கப்படல, அவருக்கு இன்னும் ஒரு நிவாரணம் கிடைக்கல அப்படின்றதும், இது ஏன் அரசியலாக நம்ம பார்க்க வேண்டும்? ஏன்னா 2020 சோதனை நடத்தப்பட்டுச்சு ஜெகத் ரட்சகன் தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்ல. இன்னொரு புறம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நிலையில செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்போது இது அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போது என்ன தேவை இருக்கிறது பாஜகவுக்கு இவர்கள் அதே மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இப்போ எதற்காக இந்த தேவை எழுந்திருக்கிறதுன்னு. செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு சார். அவர் விடுதலை ஆவதற்கான கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. என்னைக்கு விடுதலைன்றதுக்காக காத்திருக்கிறோம், அவ்வளவுதான். முதலமைச்சர் சொல்லிட்டு போனார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, நீங்க நல்லா உள்ளார்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் என்று சொன்னார்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு. அன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகுதுன்னா எல்லா ஊடகங்கள்லயும் பேசிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகுது, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க போறாருன்னு. ரொம்ப கூலா கலைஞர் ஸ்டைல்ல பதில் சொன்னாரு முதலமைச்சர். அப்படி ஒரு செய்தி எனக்கு வரலன்னாரு. யாரு? முதலமைச்சர் சொன்னாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. ஆனா இப்ப சுற்றுப்பயணம் புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? மாற்றம் ஒன்றே மாறாதது, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. யாரு? முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியலையா? செந்தில் பாலாஜி விடுதலையாக போகிறார், நான் வந்ததற்கு பிறகு அவர் அமைச்சர் பொறுப்பு ஏற்க போகிறார், அமைச்சரவையில் மாற்றம் நிகழப் போகிறது என்பதை முதலமைச்சர் பொட்டில் அடித்தால் போல் சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிருக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜியினுடைய கேஸுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வேற எதை வச்சு நீங்க திமுகவை அச்சுறுத்துறது? அச்சுறுத்த வேண்டாம், அச்சுறுத்ததான் முடியாதுன்னு சொல்லிட்டோமே, அது பாஜகவுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷா மோடி வரைக்கும் தெரியும் திமுகவெல்லாம் அச்சுறுத்த முடியாதுன்னு. அண்ணன் ராசா தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு மேடை எதிரும், திமுக ஒரு பணங்காட்டு நரி, அது சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு பாரு. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் மக்கள் மத்தியில ஒரு ஊழல் கட்சின்ற பிம்பத்தை நீங்க கட்டி எழுப்புறதுக்கு ஏதாவது ஒரு செய்தியை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால மதுபான வழக்குல கைது செய்தாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம்? அரவிந்த் கெஜ்ரிவால பழி வாங்கி சிறை கொட்டடியில பூட்டிடணும்னா சிறை கொட்டடியில பூட்டிட்டாங்க, பழி வாங்க முடிஞ்சுதா? அதெல்லாம் நோக்கம். ஹேமந்த் சோரனை பூட்டினாங்க, ஹேமந்த் சோரனை பழி வாங்க முடிஞ்சிருச்சா? என்ன பெருசா நடந்துச்சு? ஹேமந்த் சோரன் யார முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனாரோ அவரையே கூப்பிட்டு வச்சு இப்ப பாஜகவுல சேர்க்கறதுக்காக சம்பாதி சோரனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வீக் ஆயிடுச்சு அந்த கட்சி. இல்ல, இந்த தலைவர்கள் எல்லாம் ஊழல் செய்தவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டி எழுப்பணும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்ல செந்தில் பாலாஜி விடுதலை ஆயிடுறாரு. ஜாமீன்ல விடுதலையாகி அவர் அமைச்சர் ஆயிட்டாலே அந்த கேஸ் நீர்த்து போயிடும். ஒண்ணும் இல்ல, அண்ணன் பொன்முடி மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. அவர் ராஜினாமா செய்தாரு. தண்டனையை கோர்ட்டு நிறுத்தி தான் வச்சிச்சு. நிறுத்தி வச்சாலே ஏறக்குறைய அந்த தண்டனை இல்லை என்பதாகத்தான் பொருள். அடுத்த கட்டமாக அப்பீல் போய் அந்த தண்டனை நிரூபிக்கப்படுகிற வரை அந்த தண்டனை நிறுத்தி வைப்பு என்று சொன்னால் அந்த தண்டனை செல்லுபடி ஆகாது, அது காலாவதி ஆகிவிட்டதுன்னு பொருள் நீதித்துறையை பொறுத்த வரையில. மீண்டும் அமைச்சர் ஆயிட்டாரா, இப்ப அது பேசு பொருளா இருக்கா? அண்ணன் பொன்முடி அப்படி ஒரு கேஸ்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் என்றாவது யாராவது பேச முடிகிறதா? இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. அது மாதிரி செந்தில் பாலாஜி கேஸ் அடுத்த கட்டத்தை நகர்ந்துன்னா நீங்க திமுகவை எதை சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு இருக்கிற கோடி மீடியா இருக்குல்ல, அந்த மீடியால நீங்க எதை சொல்லி பேசுவீங்க? அப்ப ஜெகத் ரட்சகன் வழக்கை இந்த 904 கோடி எப்படி இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல சொன்னாங்கல்ல, 1,47,000 கோடின்னு ஒரு இமேஜை பிக்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ இப்படி நடந்திருந்தா ஏலம், அதற்கான இழப்பீடு இவ்வளவாக இருக்கும் என்கிற ஒரு அசம்ஷன் தான். அது எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது. லாபம் இவ்வளவாக வந்திருக்கும் என்பது ஒரு அசம்ஷன் ஃபிகர். சிஏஜி அறிக்கையில அப்படி எந்த விதமான ஃபிகர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணல, அப்படி எதுவுமே சொல்லப்படல. இருந்தாலும் ஒரு ஃபிகரை சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 904 கோடி அபராதம் அப்ப எவ்வளவு சொத்து சேர்த்திருப்பாங்க? 904 கோடி அபராதம் எவ்வளவு சொத்து சேர்த்திருப்பாங்க? ஜெகத் ரட்சகனோட ஹிஸ்டரியை எவனாவது பேசுவானா? எப்ப வந்தாரு ஜெகத் ரட்சகன் திமுகவுக்கு? 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெகத் ரட்சகன் திமுகவோடு இருந்தாரா? திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாரா அவரு? அவருக்கு திமுகவுக்கு அப்ப தொடர்பு இருந்ததா? திமுகவிலேயே இருந்து அவர் ஊழல் செஞ்சு இந்த சொத்தெல்லாம் சேர்த்தாரா? இப்ப செந்தில் பாலாஜி இந்த வழக்கு திமுகவில் அமைச்சரா இருந்த போது நடந்ததா? திமுகவில் அமைச்சராக இருந்த போது அவரு இந்த ஊழல் செஞ்சிட்டாருன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது. அதற்கு இப்போது நீங்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் திமுகவுக்கு வருவதற்கு முன்பாக நடந்தது. ஒரு திமுக காரன, திமுகவிலேயே வளர்ந்த ஒருவரை
நீங்கள் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இப்படி செய்தார் என்று சொல்ல முடியுமா? அண்ணா ஆராசாவை மட்டும்தான் சொன்னீங்க. சுக்குநூறா உடைத்து கொண்டு வந்தார் அந்த வழக்குல. அந்த வழக்கினுடைய லட்சணம் என்னன்றது தெரியும். இப்பவும் 2G அவிலும் புடிச்சுகள்னு ஒரு புத்தகமே போட்டு வச்சிருக்கிறாரு. வரலாறா அந்த புக்கு நிலைச்சு போயிடுச்சு. இதுதான் திமுகவினுடைய தாற்பயம். திமுக இப்படித்தான் கடந்து வந்திருக்கிறது. எனவே இந்த ஜெகத் ரட்சகனுடைய வழக்கை பொறுத்தவரையில இப்ப என்ன கட்டாயம்னு கேட்டா, திமுகவை அச்சுறுத்துவதற்கு, திமுக மீதான பிம்பத்தை உடைப்பதற்கு. ஏன்னா இந்த அரசை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியல சார். ஜெகத் ரட்சகன் மேட்டர இல்ல நிர்வாக ரீதியான விஷயமாவோ இல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்தை கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல் அந்த விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கவே முடியாதா? கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன சார் சிக்கல்? எனக்கு ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்துங்க. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல சிக்கல் இருக்குன்னு சொன்னா, இந்த சிக்கல் நான் தான் தெளிவா கேட்கிறேனே, இந்த சிக்கல் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இல்ல, ஏன் சஞ்சய் சிங்குக்கு இல்ல, ஏன் மணீஷ் சிசோடியாவுக்கு இல்ல, ஏன் கவிதாவுக்கு இல்ல, ஏன் ஹேமந்த் சோரனுக்கு இல்ல? அவங்களுக்கு எல்லாம் இல்லாத சிக்கல் செந்தில் பாலாஜி. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? அமலாக்கத்துறை எந்த இடத்துல இந்த வழக்குல பிக்ஸ் ஆனாங்க, கமிட் ஆகுறது எந்த இடத்துல கமிட் ஆனாங்க? இது லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறைக்கு என்ன சார் வேலை? PMLA ஆக்ட் எந்த இடத்துல வருது? சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் எங்கே நடைபெறுகிறதோ அங்குதான் அமலாக்கத்துறை தன்னை அந்த வழக்குல சேர்த்துக் கொள்ள முடியும். செந்தில் பாலாஜி வழக்குல சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்கான பாயிண்ட்ஸ் என்னன்னு நீதிமன்றம் 11 முறை கேள்வி எழுப்பியது. எந்த இடத்தில் அமலாக்கத்துறை இங்கே வருகிறது? இது லஞ்ச ஒழிப்புத்துறை தானே விசாரித்துக் கொண்டிருந்தது. CBIக்கு மாற்றி இருந்தால் கூட பரவாயில்ல, அமலாக்கத்துறை எங்கே கொண்டு வந்து சேர்த்ததுன்னு 11 முறை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியத பதில் சொன்னார்களா அமலாக்கத்துறை சார்பில்? இன்னொன்று, இது அமலாக்கத்துறை பழிவாங்குகிற நடவடிக்கையாகவே வந்தது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றம் வரை எப்போ ஜாமீனுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடியது வரை உச்சநீதிமன்ற தரப்பில் ஆதாரங்களாக சொல்லப்பட்டனது. அதே மாதிரி வழக்குகளினுடைய அந்த விவாதங்களின் போது வழக்கறிஞர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதமும் அதுதானே, எதற்காக அமலாக்கத்துறை வந்ததுன்னு சொல்லி. அப்போ அமலாக்கத்துறை வருவதற்கு முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்குல அமலாக்கத்துறை உள்ளார வரும். உள்ளார வந்தது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஜாமீன் இவருக்கு மட்டும் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்னா இது எப்படி சட்டத்தின்படிதான் நடக்குதுன்னு நாம ஏற்க முடியும்? சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி வழக்குல பின்னாடி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம்னு பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கவே முடியாது. நான் அதனாலதானே சார் ரெட்டி சகோதரர்கள் குறித்து சொன்னேன். நீங்க அவர்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் ஜெகத் ரட்சகனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெகத் ரட்சகன் விஷயத்துல தவறு இருக்குன்னு நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். நான் ஜெகத் ரட்சகனை ஆதரிக்க விரும்பல. அதே நேரத்தில் ஜெகத் ரட்சகன் மீது காட்டப்படுகின்ற இந்த அவசர கதியிலான நடவடிக்கைகள் ஏன் மற்றவர்கள் மீது காட்டப்படவில்லை என்பதுதான் கேள்வி. அதேதான் செந்தில் பாலாஜிக்கும். மற்றவர்களுக்கு கிடைக்கிற ஜாமீன் ஏன் செந்தில் பாலாஜிக்கு காட்டப்படவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதற்கு சிம்ம சொப்பனமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஒரு அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 1000 வழக்குகள் நீங்க போடுங்க, இதனுடைய இயக்கத்தை நிறுத்தவே முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நன்றி. பல விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.